அங்க நலுங்குக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்கடி. தோ ஆண்டி கூட்டிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். வந்துரு. என்ன? சரிம்மா. நலங்கு வைக்கிறவாள்லாம் வந்து நலங்கு வைங்கோ. அம்மா நீங்க வைங்க. போங்க. இந்தாங்க. தாக்ஷாயினி நீயும் வந்து நலுங்கு வைமா. ஓ, சம்பந்தியம்மா வந்து நீங்களும் நலுங்கு வைங்க. அண்ணா சொல்லுங்கண்ணே, என்ன மாதிரி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அண்ணா? அதுக்கு தானே வந்திருக்கோம். நம்ம பசங்களாம் ரெடியா இருக்காண்ணே. 10 நிமிஷத்துல பலாகுன்னு தூக்கலாண்ணே. ஏய், அவ உங்க அண்ணிடா. பார்த்து பக்குவமா தூக்கிட்டு போயிட்டு நான் சொன்ன இடத்துல சௌரியமா கொண்டு போய் சேர்க்கறீங்க. ராணி மாதிரி பாத்துக்கிறீங்க. 4 நாள் கழிச்சு நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அப்புறம் கொண்டு வந்து சேருங்க. இந்த கரண்ட் மாறிக்கிட்ட ஒரு மேட்டர் சொல்லிட்டா அது கருமாறிட்ட சொன்ன மாதிரிண்ணே. நீ மெர்சலாவாத, சம்பவத்தை சமயம் செஞ்சிடலாம். சரி சரி, பேச்சு குறை. பொண்ணு போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணு. ஓகேண்ணா? ஆனந்திய காணோன்னு கல்யாண மண்டபத்துல கலவரம் வெடிக்கணும். பொண்ணு ஓடி போயிட்டான்னு இந்த ஊரெல்லாம் பேசணும். அப்பதான் அவளை கட்டிக்க ஊர்த்தனும் வரமாட்டான். என்ன புரிஞ்சுதா? ஓடி போன பொண்ணுக்கு தேடி வந்து வாழ்க்கை தர வல்லலா இந்த சரவண சரவடியா இருந்துவான். சரி, சொன்னதெல்லாம் மைண்ட் வச்சுக்கோ. காரியத்தை சொதப்பாம கச்சிதமா முடிக்கணும். புரியுதா? அண்ணே, நம்மகிட்ட சொல்லிட்டல, இந்த கரண்ட் மாறி ஒரு விஷயத்த கையில எடுத்தா மிரண்டு போற மாதிரி இருக்கும். அடுத்த 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். ஏய், ஏறடா வண்டியில. ஏறடே. என்ன சம்பந்தியம்மா, எல்லாம் கருத்து போயிருக்கு போல. ம். சொல்லுங்க சம்பந்தியம்மா. கையில என்ன? இதுவா? பொண்ணுக்கு செயின். என்ன ஒரு 5 பவுன் தேருமா? கரெக்டா சொல்றீங்க. என் மகனுக்கு நான் 10 பவுன்ல போட்டிருக்கேன். இத்தனைக்கும் சொந்தக்கார பொண்ணுதான்.
நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே ஒண்ணும் செய்ய வேண்டாம் தான் சொன்னாங்க. ஆனா நான் அவங்கள மதிச்சு 10 பவுன்ல போட்டோம். ஆனா நீங்க அத்தை என்னாச்சு? இன்னும் என்ன ஆகணும்? அதான் ஆரம்பத்திலேயே அஸ்திவாரம் ஆட்டம் கண்டுடுச்சே. எங்க பரம்பரையில சீரை எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா 10 லாரியில வர சீரை பார்க்க ஊரே திரண்டு நிக்கும். ஆனா இங்க என்னவோ வேண்டா வெறுப்பா புள்ளைய பெத்து காண்டா மிருகத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கு. என்ன சம்பந்தி, என்னாச்சு? இன்னும் என்ன ஆக வேண்டியிருக்கு? செய்ய வேண்டியதையெல்லாம் குறை வைக்காம செய்யறேன்னு சொன்னீங்க. இப்படி குறைச்சு செய்வேன்னு சொல்லவே இல்லையே. தேவநாயகி, என்ன பேசுற நீ? பாத்தீங்களா, மாப்பிளைக்கு 5 பவுன்ல செயின் போடுறாங்களாம். நம்ம கௌரவத்துக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகம் இல்ல? அத்தை, நான் நினைக்கிறேன் நம்ம குடும்பத்துக்கு வரப்போற பொண்ணு ரொம்ப சிக்கனமான பொண்ணு போல இருக்கு. அதான் இதுலயே சிம்பாலிக்கா காட்டிட்டாங்க. நாம தான் அதை புரிஞ்சு நடந்துக்கணும். இதுல ஏதோ குறை வச்சிங்க சரி, பொண்ணுக்கு ஒண்ணும் குறை இல்லையே. ஏய், ஏய். ஆமா மருமகளே, அதையாவது முன்னாடியே சொல்லிடு. ஏன்னா கல்யாணம் பண்றதே வம்சம் விருத்தியாகிறதுக்கு தான். அதுலயும் ஏதாவது உள்குத்து இருக்க போகுது. ஆனந்தி, நீ ஏமா நின்னுட்டு இருக்க? இதெல்லாம் நினைச்சு குழப்பமாகாம சந்தோஷமா உட்காருமா. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.